ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதாவது டிஎன்ஏயு நீங்க அக்ரிகல்ச்சர் படிப்புகளுக்கு அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு உங்களுக்கான அப்டேட் தான். டென்டேட்டிவான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து. ஸோ மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல போயிட்டு சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், யாருக்கெல்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும், யாருக்கெல்லாம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்கும், ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வந்து பப்ளிஷ் ஆகும், எந்த டேட்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற வரைக்கும் லைவான ஒரு அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்ஏயு அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடத்துறாங்க இந்த வருஷம். அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் அட்மிஷன் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் ஜூன் 17th 2025 டு 27 ஜூன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த டேட்ல தான் நம்மளுக்கு வந்து அப்டேட்டா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேற்று டேட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிரிவன்ஸ் ரெட்ரஸல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிரிவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. உங்க அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க வந்து ரிக்வெஸ்ட்டை கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் பண்றவங்க தாராளமா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். ரெண்டாவது அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அண்ட் எமிமென்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 17/6/2025 இருந்து 21/6/2025 வரைக்கும் நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான லிஸ்ட் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஸோ நீங்க உங்களுடைய லிஸ்ட்ல சிவி லிஸ்ட்ல வந்து உங்களுடைய பட்டியலில் நம்பர் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல போயிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஜென்ரலா வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அது யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்றாங்களோ எல்லாருமே பண்ணுவாங்க. அதாவது நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியா இருந்தாலும் சரி, இல்ல டிஃபரெண்ட் ஏபிள்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாருக்குமே வந்து ஓவராலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது தனித்தனி பிடிஃபா நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டுருவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுடைய ரேங்க் வந்து எத்தனாவது அடிப்படையில் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு லிஸ்ட்டா வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் அப்படிங்கறதா முக்கியம். சரிங்களா, இப்போதைக்கு வந்து டேட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் வந்து 24/6/2025 இருந்து 27/6/2025 வரைக்கும் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் அண்ட் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா. ஜென்ரல் அப்படின்னா நீங்க எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுமே இல்லாம நார்மலா அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா, அவங்க தான் ஜென்ரல் கவுன்சிலிங்ல வருவீங்க. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து 7.5 ரிசர்வேஷன் வருவாங்க. இவங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல உங்களை வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதுலயே உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் இது எல்லாமே வந்து வந்துடும். எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன், வெயிட் பண்ணிக்கோங்க. அது எந்த டேட்ல நடக்குதுன்னா இந்த மாசம் 24ல இருந்து 27 வரைக்கும் நடக்குது. அதே மாதிரி ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அண்ட் வந்து எம்எம்என் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில தான் வந்து நடக்கும். அது எந்த டேட்ல நடக்குது அப்படின்னா 27/6/2025 இந்த டேட்ல வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்குது. சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டா வந்து அட்மிஷன் சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா டீன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து டென்டேட்டிவ் தான், பட் ஒரு சில டேட் வந்து மாறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் எல்லா டேட்டுமே மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அக்யூரேட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.